உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்குள்ள மெம்பர்ஸ்களுக்குள்ளாகவே நீங்க அஃபண்டா இருக்கீங்களான்னு பாருங்க. செட்ரைட் உடனே செட்ரைட் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா சும்மா நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யம் ஒரு பேச்சில் இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரே நான் ஏன் இடல் அடையணும்? ஓகே, நான் பெருமையா இருந்தா அதனால இடல் அடைஞ்சிருக்கேன், நான் மாத்திக்கொள்றேன் ஆண்டவரே. ஓகே, ரெண்டாவது கிறிஸ்துவனுடைய சமாதானம். ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு வாசிக்கிறோம். 21ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு, ஏசாயா சாப்டர் 57 லாஸ்ட் வேர்ட்ஸ் 21. துன்மார்க்கனுக்கு, விக்கெட்டுக்கு என்ன கிடையாது அப்படின்னா நோ பீஸ். மேல அவங்க எப்படி இருக்கிறாங்களா? 20ஆம் வசனம். துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்கன்னா கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல், அந்த கொந்தளிக்கிற கடல் அமர்ந்திருக்க கூடாதபடிக்கு அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. சுனாமிக்கு அப்புறம் நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். நாகப்பட்டினம் அந்த பீச் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஆஸ் எ சர்ச்சா நாங்க ஒரு 2-3 பஸ் எடுத்துட்டு போய் நாங்க பார்த்துட்டு வந்தோம். கடல் கொந்தளிக்கிறதுக்கு அப்புறம், அந்த சுனாமிக்கு அப்புறம் அதனுடைய கரையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நாங்க கண்ணால பார்த்துட்டு வந்தோம். எவ்வளவு நாள் கழிச்சு. ஓ காட், அப்பதான் அந்த எழுத்தெல்லாம் என்னங்கிறது அப்பதான் தெரியுது. உள்ளார என்னென்னலாம் பாக்குறப்ப எவ்வளவு அழகா, அப்படி ஒரு ப்ளூ சீ, அப்படி ஒரு நீல கடலை பாக்குறோம். கடல் கொந்திருச்சுன்னா ஏப்பா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க கக்கிடுது அப்படின்னா கரையில வந்து கக்கிறது. ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. அங்க போக முடியாது. இப்படிதான் துன்மார்க்கன் இருக்கானா. எது அந்த இருதயம்? இந்த இது கொந்தளிக்கிறது. இந்த இருதயம், விக்கெட்னுடைய இருதயம் கொந்தளிச்சுக்கிட்டு ஏதாவது காரியத்தை குறித்து கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கிறது. சில பேர் மனுஷர்களை குறித்து கொந்தளிக்கிறது. சிலர் மாமனாரை குறித்து, சிலர் புருஷனை குறித்து, சிலர் மனைவியை குறித்து, சிலர் பிள்ளைகளை குறித்து, சிலர் பாசை குறித்து, சிலர் பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து, எதையாவது குறித்து இருதயத்தில் அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கிறது. சிலர் பெர்மனண்டாவே கொந்தளிச்சுட்டு இருக்கிறது. சிலர் சடனா கொந்தளிப்பாங்க. கொந்தளிச்ச உடனே அதனுடைய அந்த துர்க்குணத்தை, அந்த சேற்ற, அந்த அழுக்க, அந்த துர்க்குணத்தை வாயில கக்கிறது. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? அது துன்மார்க்கனுடைய பங்கு. ஆனால் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை நான் பெற்றிருப்பேன். கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பெற்றிருப்பேன். நான் ஏன் கொந்தளிக்கிறேன்? எனக்கு கொந்தளிப்பே இல்லையே, அமர்ந்திருப்பேன். துன்மார்க்கன் அமர்ந்திருக்க கூடாது, நான் அமெரிக்கையா இருப்பேன். மிகுந்த சமாதானம் உண்டு. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் கொந்தளிக்கிறேன். பாருங்களேன், சில பேர் பழைய ஏற்பாட்டுல ஒரு சில மனுஷர்கள் இப்படி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை அனுபவிச்சிருக்காங்க. அப்ப நாட் பெர்மனன்ட்லி. 2 சாமுவேல் சாப்டர் 16, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். தாவீதுனுடைய ஒரு சில காலகட்டங்கள்ல ஒரு அனுபவம் அவனுக்கு மேல இருக்கும். அதான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பீப்புள். ஒரு சில நேரங்கள்ல அவருடைய வாழ்க்கையினுடைய தரம் வந்து எங்க போயிடும் அப்படின்னா கீழே போயிடும். அப் அண்ட் டவுன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஷீமேயி என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே வந்தான் ராஜாவை. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது பக்கம் இடது பக்கம் நடந்து போகையில் ராஜா மேல கல்லெறிஞ்சான். பாருங்களேன், அவன் என்னென்னலாம் வாயில வார்த்தை, தூஷணமான வார்த்தை. என்ன வார்த்தை? இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைஞ்சு போன்னு சொல்லிட்டு கற்களை எறிகிறான். 13ஆம் வசனத்துல மண்ணை தூற்றி கொண்டு வந்தான். என்ன தைரியம் பாருங்களேன்! எப்படி மண்ணவாரி இறைச்சான், கல்ல எறியறான். வார்த்தையினால கேடான பொல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி ராஜாவை தூஷிக்கிறான். இத பக்கத்துல இருந்துகிட்டு இருக்கிற அபிஷாய் என்ன சொல்றான் அப்படின்னா 9ஆம் வசனத்துல, அபிஷாய்
அபிஷாய் ராஜாவை நோக்கி, செத்த நாய். வார்த்தை பார்த்தீங்களா? செத்த நாய். இப்ப இதே வார்த்தை தாவீது வாயில வந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன அர்த்தம்? தாவீது அவுட்டுன்னு அர்த்தம். அவன் கொந்தளிச்சுட்டான் பாருங்க. அபிஷாய் கொந்தளிச்சு என்ன சொல்றான் அப்படின்னா, கொந்தளிச்சுட்டான். ராஜாவை பார்த்து செத்த நாய், தூஷிக்கிற, பட்டயத்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வாங்குவேன். கட்டான எடுக்கிறது என்ன, அருவாள் எடுக்கிறது என்ன? சில பேர்லாம் பார்த்திருக்கீங்கன்னு வச்சுங்க. நம்மோடு கூட இருக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததான பேதுரு, குணப்படாத பேதுரு தான் டக்குன்னு பட்டயத்தை தூக்குனாரு பாருங்க. பட்டயத்தை எடுத்தாரு பாருங்க. பட்டயத்தை எடுத்து வாயில வார்த்தை தான் இல்ல, செத்த நண்டு கெட்ட துரோகி அப்படின்னு சொல்லிட்டு யூதாசை போட்டு தள்ளணுங்கிறதுக்காக டக்குன்னு பட்டயத்தை தூக்குறது என்ன, கட்டான தூக்குறது என்ன, வாயில வார்த்தை என்ன? இவர்களெல்லாம் கொந்தளிக்கிறவர்கள். பேதுருவனுடைய இருதயம் கொந்தளித்த இருதயம், அபிஷாயினுடைய இருதயம் கொந்தளித்த இருதயம். தாவீதினுடைய நல்ல இடம் பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 10ஆம் வசனம், செரியாவின் குமாரரே, எனக்கும் உனக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கிறவன் யார்? சில இடங்கள்லாம் சில ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்புள் சில இடங்கள்ல ரொம்ப எக்ஸலண்டா இருப்பாங்க. நீ ஏன் இப்படி பேசின, ஏன் இப்படி செஞ்ச கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன். அவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். 11ஆம் வசனத்தினுடைய அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நான் சிரமப்படுற நேரம், நான் சிரமப்படட்டும். கர்த்தர் எனக்கு நன்மை சரி கட்டுவார். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, கர்த்தரை தன் வலது பார்சத்தில் கொண்டிருந்து அசைக்கப்படாத டைம். கர்த்தரை எனக்கு முன்பாக நான் நோக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படிதானே? சங்கீதம் 16 எப்படி நாம் வாசிக்கிறோம்? அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நல்ல வார்த்தை. ஆக்சுவலா லிட்ரலி ஸ்பீக்கிங் வலது பக்கத்துல இருந்தது யாருன்னா அபிஷாய். லிட்ரலி ஸ்பீக்கிங் அங்க வலது பக்கம் இருந்தது யாரு அப்படின்னா அபிஷாய், இடது பக்கம் யோவாப். சகல பலசாலிகள். ஒருத்தன் ஒரு பட்டயத்தை தூக்கி அடிச்சானா 30 பேர் காலி பண்ணுவான். இந்த பலசாலி, இங்க ஒரு பலசாலி, இங்க ஒரு பலசாலி. இந்த அபிஷாய் பலசாலி என்ன சொல்றான்? செத்த நாய் அப்படின்னு சொல்றான். ஆனால் சங்கீதம் அருமையா எழுதிருக்காரு பாருங்க. சங்கீதம் 16 என்ன எழுதியிருக்காருன்னா, கர்த்தரை என் வலது பார்சத்தில் நான் கொண்டிருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய தாவீதுக்கு எல்லா நேரமும் மெய்யில்லை. அப்படி அதே வார்த்தை கர்த்தரை என் வலது பார்சத்தில் நான் வைத்திருக்கிறேன்னு சொன்னா போய் பத்சேபா இடத்துல விழுந்திருப்பானா? இல்ல. ஒரு சமயம் வச்சிருந்தாங்க, ஒரு சமயம் வைக்கல. ஒரு சமயம் கர்த்தரை வச்சிருந்தாங்க. இதே அனுபவம் நமக்கு இருக்க கூடாது பிரியமானவர்களே. அப்படின்னா நான் புதிய உடன்படிக்கையினுடைய லெவலுக்கு வரல. ஒரு சமயம் கர்த்தரை வலது பார்சத்தில் வச்சிருக்கிறது, இன்னொரு சமயம் மனுஷன் வைக்கல. அப்படின்னா விழுந்துதான் போவோம். இங்க பாருங்க, தாவீது தன் வலது பார்சத்தில் அபிஷாய் அல்ல, கர்த்தரை தன் வலது பார்சத்தில் வச்சிருந்த அப்படினால் அந்த சூழ்நிலையில் அவன் அசைக்கப்படல. தூஷிக்கிட்டோம். ஓகே, அந்த சூழ்நிலையில என்ன செய்யல அப்படின்னா, ஆக்சுவலா வரும். ஒருத்தன் கல் எடுத்து அடிக்கிறான், ஒருத்தவங்க. நான் இந்த சாட்சி நீங்க ஒரு சில கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. நான் ஒரு சில இடத்துல நான் பேசியிருந்திருப்பேன். நான் திரும்ப சொல்ல வரேன். ஒரு சில, நான் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், ஒரு காலையில ஒரு 6 o'clock என்னுடைய வீட்டுல, என்னோட திருக்காட்டுப்பள்ளி பஞ்சாயத்து போர்டுல இருந்து சில பேர் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, காலையில 6 மணிக்கு வந்தாங்க. காலையில ஆக்சுவலா அந்த டைம்ல இந்த முனிசிபாலிட்டி இங்க உள்ளதான பஞ்சாயத்து போர்டு பேரூராட்சியினுடைய அலுவலகத்துல அவர்களுக்கு என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து போகக்கூடியதான இந்த தண்ணி பைப்ல, வாட்டர் லைன்ல வர தண்ணியை வீட்டுல என்ன செஞ்சுக்கலாம், சேகரிச்சுக்கலாம். வீட்டுல ஒரு சம்ப்ல சேகரிச்சுக்கலாம். அந்த தண்ணியில இருந்து அந்த சேகரிச்ச தண்ணியை அவங்க எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், மோட்டர் போட்டு பயன்படுத்திக்கலாம். சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, திருட்டுத்தனமா என்ன பண்ணுவாங்க, உலக மக்கள்
அந்த பைப் லைன்லயே என்ன கொடுத்துருவாங்கன்னா, இங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்து நேர பைப் லைன்ல கொடுத்துருவாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தண்ணி எடுக்கிறது. அது ராங். அது அது திருட்டுத்தனம். தண்ணியை எடுக்கிறது, எப்ப பார்த்தாலும் தண்ணி அந்த டைரக்ட் லைன்ல கொடுக்கறது. இதை செக் பண்றதுக்காக என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, காலையில ஏர்லி மார்னிங் வந்துட்டாங்க. காலையில பாக்குறாங்க, கதவை தட்டின உடனே காலையில எழுந்திருச்சு பாக்குறப்ப, உங்களுடைய மோட்டர் லைன் எல்லாம் காமிங்க, உங்க சம்ப் எங்க போகுது, மோட்டர் எங்க வருது, எங்க இருந்து லைன் எல்லாம் வருது அப்படின்னு பேசிட்டே இருக்கிறேன், காமிக்கிறேன். சார் அது மாதிரிலாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, இது தனி லைன், அது தனி லைன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அப்படி சொல்லிட்டே இருக்கிறப்ப ஒரு ஆள், நான் சொல்றது உங்களுக்கு விளங்கல இருக்கு, இது என்னவோ தெரியல, இது இது திருட்டுத்தனமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைனை கட் பண்ணிட்டு மோட்டரை தூக்கிட்டாரு, மிஷினை தூக்கிட்டாரு. நான் புரிய வச்சுக்கிட்டே இருக்கேன். இதான் லைன், இந்த லைன்லாம் வருது, இதுல இருந்து சம்ப்ல வருது, இங்க இருந்து தண்ணி எடுக்கிறோம், இங்க இருந்து மேல தண்ணிக்கு போகுதுன்னு நான் சொல்லிட்டே இருக்கிறப்ப அதுக்குள்ள பொறுமை பத்தல, அறுத்து மோட்டரை தூக்கிட்டாரு. அதுக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆள் அதுல புரிஞ்சுக்கிட்டு, ஓகே சார், ஓகே ஓகே அந்த மோட்டரை வச்சிருப்பா அப்படின்ட்டு மோட்டரை வச்சுட்டாங்க. இப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னா, மோட்டரை இப்ப அறுக்க தெரிஞ்சதுல அது யார் பிக்ஸ் பண்ணும்? உன்னை விட மாட்டேன், உட்காரு, மோட்டரை பிக்ஸ் பண்ணிட்டு தான் நீ போகணும்னு சொல்லிட்டு இப்ப நான் இப்படியா நிக்கிறது? இப்ப நமக்கு வருது, இப்ப காலையில எழுப்பி விட்டு இன்னும் என்ன செய்யல அப்படின்னா, கர்த்தருடைய சமூகம், போக்குவரத்து, ஜபம், வேதம்லாம் கிடையாது. காலையில அவங்கதான் மணி அடிச்சு எழுப்பி விட்டு வந்த உடனே மோட்டரை அறுத்து விட்டு மோட்டரை தூக்குனா இப்ப என்ன வருதுன்னு கேட்டா, வருது பாருங்க, உள்ள இருந்து அன்கார்டட் மொமெண்ட்ஸ். எதிர்பார்க்காத சமயத்துல நம்மள இருதயத்தை அப்படியே தூண்டி விட்ட உடனே மாம்சத்திலிருந்து கொந்தளிக்கிறப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப அதுக்குதான் நம்மள்ட்ட we should always have reserve grace. வாட்ச்மேன் ஒரு இடத்துல சொல்லுவார், ரிசர்வ் கிரேஸ். நம்ம வெஹிக்கிள்ல எப்பொழுதும் ஆயில் ஃபியூவல் ரிசர்வ்ல இருக்கிறது போல, ரிசர்வ் கிரேஸ் எப்பொழுதும் கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நம்மள்ட்ட இருக்கிற கிரேஸையும் ரிசர்வ் கிரேஸையும் காலி பண்ணிடக்கூடாது. சில பேர் கிரேஸ் எல்லாம் காலி பண்ணி எம்டி பண்ணி எங்கேயாவது போய் வண்டி நிக்கிறப்ப நடு ரோட்ல போய் வண்டி நிப்பாட்டிட்டு திண்டாட வேண்டிதான். ஸோ வி ஷுட் ஆல் நம்மளுடைய கிரேஸ் ரிசர்வ் கிரேஸ்ல இருக்கணும். அப்பதான் இந்த அன்கார்டட் மொமெண்ட்ஸ்லயும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா காக்கப்படுவோம். காலையில் எழுப்பி விட்ட உடனே ஆண்டவர் அந்த டைம்ல உணர்த்தி வித்தார், கொந்தளிக்காத, இருதயம் கொந்தளிக்க கூடாது. இன்னைக்கு மோட்டர் அறுக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். 2 சாமுவேல் படிச்சல்ல, 2 சாமுவேல் நல்லா படிக்கிறல்ல, இவ்வளவு தூரத்துக்கு படிக்கிறியா? கதை மாதிரி 2 சாமுவேல் 16 படிக்கிறதுக்கு நல்லா ஜாலியா இருக்கா? இப்ப இந்த வசனத்தை இப்படி படி, கர்த்தர் இந்த நாளில் மோட்டரை கழட்டி அறுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன் அறுத்தன்னு கேட்கத்தக்கவன் யார்? அப்படிதானே? ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? பைபிள் நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். ஏன் மோட்டரை அறுத்த அப்படின்னு சொல்லி இப்படி செய் கேட்கத்தக்கவன் யார்? கேட்கக்கூடாது. ஓகே சார், பார்த்துட்டீங்களே, ஓகே குட், போங்க. அப்புறம் ஒரு எலக்ட்ரீஷியனை கொண்டு வருவோம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோம். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் துன்மார்க்கன் என்ன செய்வான் அப்படின்னா, அமர்ந்திருக்க கூடாதபடிக்கு கொந்தளிப்பான், கை நீட்டுவான், வாயில செத்த நாயின்னு வார்த்தை வரும். செத்த நாய், பட்டயத்தை எடுக்கிறது, எதிர்த்து பேசுறது. ஒன் மோர் திங், கிறிஸ்துவனுடைய சமாதானம், கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். கிறிஸ்து நமக்கு ஒரு தருகிற அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை நமக்கு ஆளுகை செய்யும். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் ஆழக்கடவுது. தேவ சமாதானம் அப்படிங்கிறத கொலேசியர் 3:15 நாம் வாசிக்கிறோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. நல்ல வார்த்தை. பிரியமானவர்களே, நம்மளுடைய இருதயங்களை ஒரு ரெஃப்ரி மாதிரி இருந்துகிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் எங்கெல்லாம் நமக்கு அது
ஜாக்கிரதை, இந்த இடத்துக்கு போயிடாத, இந்த இடத்துக்கு செய்யாதன்னு சொல்லிட்டு நம்ம டைரக்ட் பண்ணுகிறவர், நம்ம ஆளுக்கு செய்யும். எக்கச்சக்கமான சூழ்நிலைகள் நாம் சொல்ல முடியும். அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகிறதுல, கைட் பண்றதுல. இந்த இதே திருச்சபைக்காக, இந்த திருக்காட்டுப்பள்ளி சபைக்காக ஒரு முறை ஒரு கிரேவ்யார்டு, ஒரு ஒரு கல்லறைக்காக ஒரு இடம் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஊர் அருகாமையில ஓடுகிறதான இது காவிரி டெல்டா ஏரியா. அந்த அந்த கரையில, காவிரி கரையில ஒரு இடத்த எங்களுக்கு காண்பிச்சாங்க. இந்த இடம் ஒரு ஒரு கல்லறைக்கு, கிரேவ்யார்டுக்கு, இது சிமெட்ரிக்கு இந்த இடம் ரொம்ப சரியான இடமா இருக்கும், நான் பேசுவேன்னு சொல்லிட்டு சில பீப்புள் சில அதனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து பேசி முடிச்சு பேசணும். இடத்த பார்த்தோம், என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் ஈஸி பார்த்தோம், அது கொஞ்சம் பணம் செலவு பண்ணோம், இந்த இடத்த சுத்தப்படுத்தணும். எல்லாம் கரெக்டா மூவிங் 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 மூவிங். பேப்பர்லாம் பார்த்தா எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உள்ளார பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு அந்த சமாதானம் அப்படியே போயிடுச்சு. ஒரு உள்ளார இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ரெஃப்ரி உள்ளார இருந்துகிட்டு என்ன செய்ய, ஒரு லாங் விசில் கொடுக்குற மாதிரி, டோன்ட் மூவ், இதுல போவாத, எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. என்ன சொல்லுவோம், எல்லாம் எவ்ரிதிங் இஸ், எல்லாம் மூவ் கரெக்டா இருக்கு, ஈஸியை பார்த்தா ஒன்னா இருக்கு, இடத்த பார்த்தா தான் இருக்கு. கடைசியில பார்த்தா இந்த ஊர்களில் நிறைய பிராமின்ஸ் இங்கெல்லாம் இங்க இருக்காங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால உண்டான அந்த பிராமின்ஸ்னுடைய லேண்ட், அதெல்லாம் போய் மும்பை, டெல்லியில போய் எங்கேயோ செட்டில் ஆயிட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல குத்தகைக்கு ஒரு சிலர்கிட்ட கொடுத்த இடத்த, ஒரிஜினல் ஓனர் எங்க அப்படின்னா, யாரோ ஒரு தலைமுறை 2 முறை தலைமுறை போய் யாரோ வச்சு குத்தகைக்கு அனுபவிக்கிறவங்க இன்னைக்கு அதை காசாக பாக்குறாங்க. ஈஸி பார்த்தா நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஏதோ நமக்கு பார்த்தா ஒரு நெருடெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு கிளியர் ஸ்கை, ஒரு கிளியர் ப்ளூ ஸ்கையை பாக்குறது எப்படி, நம்மளுடைய ஒரு ப்ளூ ஸ்கை, கிளியர் ப்ளூ ஸ்கை பாக்குறது எப்படி, அதுல ஒரே கிளவுடியா இருக்கிறது எப்படி ஆண்டு சொல். அப்ப அந்த இடத்துல ஆசைப்பற்றாத, இடத்த முடிச்சுன்னு நினைச்சு ஆசைப்பற்றாத, லாக் ஆயிடாத, இது ட்ரஸ்டுடைய ப்ராப்பர்ட்டி, நோ, கெட் பேக், நோ, லாங் விசில். சில பேர்லாம் இன்னைக்கு கண்மூடித்தனமா போறாங்க, சுய புத்தியை நம்பி போறாங்க. அது வேலையா இருக்கட்டும், அது ஒரு ஜாப் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு கண்ட்ரிக்கு போறதா இருக்கட்டும், ஒரு இடத்த வாங்குறதா இருக்கட்டும், ஒரு இடத்த விற்கிறதா இருக்கட்டும். ஒரு முறை சர்ச்சில் உள்ள ஒரு பிலீவர், ஒரு ஃபேமிலி, ஒரு சில வருஷங்கள் மத்தியில நியர்பை ட்ரிச்சி சிட்டில இருந்து இங்க வந்தாங்க. ஒரு நியர்லி ஒரு மோர் தென் 1 இயர் எங்களுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கிஃப்ட் என்னிடத்துல சொல்லாமலே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சுட்டாங்க. ஒரு காஸ்ட்லி ஒரு கிஃப்ட் இருந்து வச்சுட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு அதில் ரெஃப்ரி லாங் விசில், ரெஃப்ரியினுடைய விசில் லாங் விசில், டோன்ட் ரிசீவ் இட். இந்த பர்சன்ட் இந்த ஃபேமிலி இடத்துல இருந்து யூ ஷுட் நாட். ஆனா பார்த்தா கிஃப்ட் எங்க வந்துச்சுன்னா, நான் வாங்க மாட்டேன், நான் கையில வாங்க மாட்டேன், செய்ய மாட்டேங்கன்னு தெரிஞ்சு வீட்டுக்கே வந்துருச்சு. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யலாம்? கிவ் பேக். ப்ளீஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு, ஐ ஹாவ் மணி, எனக்கு அதை அஃபோர்ட் பண்ண தெரியும், நீங்க அதை வாங்கிட்டீங்க, எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு அவங்களுக்கு அதை ரிஜெக்ட் பண்றது மாதிரி நமக்கு தெரியும். நமக்கு அது வேணாம், ரிஜெக்ட் பண்றது போல நமக்கு தெரியுது. ஆனாலும் ஸ்ட்ராங்கா சொன்னேன், இல்ல அப்பெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க, நம்மளோட கூட நல்ல ஐக்கியமா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ஆவியானவர், உங்களுக்கு ஆவியான இல்ல பிரதர், எங்களுக்கு ஆவியானவர் ஏவன், எனக்கு ஆவியானவர் ஏவலையே, உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஏவனாரு, எனக்கு வாங்க சொல்லி ஏவலையே, பிளீஸ் நமக்குள்ள தக்க வேண்டாம் அப்படின்னு சர்ச்சில் பார்த்துட்டே இருந்தப்ப பார்த்தேன், இல்ல பிரதர், நோ நோ, ஓகே, I can do one thing. I can put it in the box. Why, brother? Please, I will put it in the box. So in front of you, I will put it in the box. கொஞ்ச நாட்கள் கழித்து அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய காரியங்கள், சூழ்நிலைகள் போக்குவரத்து நிமித்தமா
சர்ச்சனுடைய ட்ரூத்ஸ் மற்ற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு உள்ளாரே போல, உள்ளாரே சத்தியமே போல. அந்த அந்த குடும்பத்துக்கு யார் பாஸ் அப்படின்னா, யார் வண்டி ஓட்டுவா அப்படின்னா, இந்த சிஸ்டர் தான் வண்டி ஓட்டுவாங்க. அவங்க தான் வண்டி ஓட்டுவாங்க. ஷீ இஸ் த ஹெட் ஆஃப் த ஹோம். ஷீ இஸ் த ஹெட் ஆஃப் த ஹோம். அதை நான் எப்பயோ நான் என்னுடைய ஸ்பிரிட்ல நிதானிச்சிட்டேன். இங்க வந்து இவங்க வண்டி ஓட்டுறது புருஷன் கிடையாது, மனைவி தான். புருஷன் எங்க உட்காந்துருக்காருன்னா பேக் சீட்ல உட்காந்துருக்காரு. இவங்க தான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து வண்டி ஓட்டுறாங்க. அதை நான் ரொம்ப நாள் நம்ம நிதானிச்சு வச்சுட்டே இருந்தோம். கொஞ்ச நாட்கள் கழிச்சு அது அப்படியே ஆயிடுச்சுன்னா அது அப்படியே ஆயிடுச்சு. They got offended with the church, they got offended with the truth, then left the church. நமக்கு நடக்க போறது பின்னால. இவங்க சர்ச்சை விட்டு லீவ் ஆவாங்க, இவங்க எல்லாம் இடறி வெளியில போவாங்கிறதுல நமக்கு தெரிய போறது எப்ப அப்படின்னா பின்னால. ஓ காட், தேவன் எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருந்துட்டு டோன்ட் ரிசீவ் இட். they are not up to the level. சோ எவ்வளவாய் அந்த கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை, தேவ சமாதானத்தை ஒரு கிரிட்டிக்கல் ஜங்ஷன்ல நாம் நிற்கும் பொழுது, do don't do, go don't go அப்படிங்கிறதுக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் நம்மள, அந்த தேவ சமாதானம் நம்முடைய ஆளுகை செய்யும். he should rule over our heart just like a referee. அது கிறிஸ்துவனுடைய சமாதானம், தேவ சமாதானம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் சில பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அந்த அவர்கிட்ட அந்த ரெஃப்ரிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது இல்லை. நான் ஒரு சில சமயங்கள்ல பார்ப்பேன், சும்மா வேணுட்டு சார் ஒரு ஒரு ஃபன்னுக்காக சில சமயத்துல ஏதாவது பாக்குறது. ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து ரெஃப்ரிய மோர குத்து மூஞ்சு குத்துனவங்க எத்தனை பேர் அப்படிங்கறத உட்காந்து கொஞ்ச நாள் என்ன செய்வேன் நான் அப்படியே பார்ப்பேன்ல, அப்படியே வரும் பாருங்க ஃபுட்பால் பிளேல. என்ன மேன் எப்ப பார்த்தாலும் நான் ஃபவுலு எப்ப பாரு நான் ஃபவுல் போட்டு என்ன நான் ஃபவுல் ஊதி இதே ஊதுறதே பொழப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் என்ன பண்ணுவோம், அவன் கிக்குக்கெல்லாம் தாங்குமா? அந்த பிளேயர்ஸனுடைய கிக்குக்கெல்லாம் இந்த ரெஃப்ரி எந்த ஒரு குத்துவான் பாருங்க, மூக்குல இருந்தாலும் ரகணும் பாருங்க. நெட்ல பார்த்தா இருக்கும் அந்த ரெஃப்ரி மோர குத்துறது. அங்கல்ல நாம் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாரு இந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணிட்டே இருக்காரு, இந்த தேவ சமாதானம். எப்ப பார்த்தாலும் விசிலு, உட்கார்ந்தா விசிலு, எழுந்திருச்சா விசிலு, உட்கார்ந்தா பாவம், எழுந்திருச்சா பாவம், விசிலு. எப்ப பார்த்தாலும் ஒரு குத்து, மோர குத்து. அவர் சொல்லுடாரு, உன் வாழ்க்கையில இன்னுமே நான் ஊதவே மாட்டேன்ருவார். போதுமா? உன் வாழ்க்கையில இன்னுமே நான் ஊதவே மாட்டேன். ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கோ, ரெஃப்ரிட்ட ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கோ. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. கிறிஸ்து தருகிற சமாதானம். ஒன் மோர் வேர்ஸ், நீங்க வசனத்தை தியானிங்க. நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோமானால் தேவ சமாதானம் இருதயத்தை எல்லா காவலோடு என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளும். நாம் கலங்கவே மாட்டோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இளைப்பாறுதலா இருக்க முடியும். இப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கொந்தளிக்காத இருதயத்தை ஆளுகை செய்கிற சமாதானம், இடர்லடையாத ஒரு சமாதானம், பயமோ திகிலோ கவலையோ கலங்காம ஒரு இருதயம் கொண்ட கிறிஸ்து தருகிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வைத்திருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஜெயத்தை ஆண்டவரே முற்றுமுடிய கொஞ்சம் குறையில்லாம முழுசாய் நாங்கள் அதை அனுபவிக்கணும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய மிகுந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுப்போமானால் நாங்கள் இடர்ல அடைய மாட்டோம். எங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய இருதயம் கொந்தளிக்காமல் இருக்கணும். உண்மையை நோக்கி பார்க்கணும். யாதொன்றை குறித்தும், நாளை தினத்தை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும், எந்த சூழ்நிலைகளை குறித்தும் கலங்குறதோ பயப்படுறதோ இல்லாதபடிக்கா இளைப்பாறுதலா இருக்கிறதும் அமர்ந்திருக்கிறதும் எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய ஆளுகை செய்கிறதான அந்த சமாதானத்தை எனக்கு எங்களுக்கு இது வைத்திருக்கிறீர், கொடுக்கிறீர். அதை நிறைவாய் பெற்றுக்கொண்டு நாங்கள் பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.